Okay. Hi guys, today on fielding section, my students. Ready? Guys, நல்லா கேளுங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபீல்டிங் செக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். பவுண்டரி லைனில் போயிட்டு போரை எப்படி தடுக்கணும், உடனே எப்படி கேதர் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாக் பண்ணணும். 2 ஸ்டெப் வாக் பண்ணதுக்கு பால், அது 2 ஸ்டெப் வாக் பண்ண உடனே பால் மூவிங் ஆகிடும். நான் பால் போட ஆரம்பிச்சோடனே லெஃப்ட்ல போட்டாலும் சரி, ரைட்ல போட்டாலும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிடணும். பால் எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும்தான் பாலை கேதர் பண்ண முடியும். அது கூட நம்ம ஈவன் பண்ண முடியும். பாலை தேடி தான் நீங்கள் போகணும், பால் உங்களை தேடி வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? சரி, ஸ்டாப் பண்ணலாம். வாவ், பரவாயில்ல. இல்ல ட்ரை ஸ்டாப் பண்ணலாமே. ஏன் சும்மா எதுக்கு உட்காந்துருக்கேன்? கமான். நல்லா ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கான், பார்த்தா பரவாயில்ல. அவன் நெக்ஸ்ட் டைம் எடுப்பான், நம்பிக்கை இருக்கு. ரெடியா? நெக்ஸ்ட் டைம் பண்ணணும். ரெடியா? பாப்பா, கமான். ஸ்டாப் பண்ணுங்க. வெரி குட். த்ரோ பண்ணுங்க. எக்ஸலன்ட். நெக்ஸ்ட். வா. ஸ்டாப் பண்ணு. பிரில்லியன்ட் பாய், சூப்பர். 4 சேவ் பண்ணிட்ட பாரு டீமுக்காக. சூப்பர். வாக் பண்ணி வா. கமான். ஸ்டாப் பண்ணு. பரவாயில்ல. ரொம்ப முக்கியம். போரை தடுக்கணும். டீமுக்காக 3 ரன் நீங்க சேவ் பண்ணணும். புரியுதா? ஆமா. வாக் பண்ணுமா. ஸ்டாப் பண்ணு. தடுக்கணும். கமான். ஸ்டாப் பண்ணலாம். வாவ், பெர்லின். சூப்பர். சீக்கிரம். கீப்பர் கிட்ட எடுத்து கொடுக்கணும். வா, வாக் பண்ணு. கமான். ஸ்டாப் பண்ணலாம். ஏய், பெர்லின் பாய், சூப்பர். பாப்பா, கமான். ஸ்டாப் பண்ணு. ஓ, வாய். நல்லா இருக்கு. நல்லா பண்ணு. கமான். ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணலாமே. பண்ணிக்கிறா பண்ணிட்டே